அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துங்க உப்புமா தாங்க. அது நெய் உப்புமா தான். அதில் நிறைய நெய் ஊற்றிருப்பேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஒரு இது ஆலாக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது அரைக்காப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் ரவை ஒரு டம்ளர் ஒரு இதுக்கு ஃபுல்லாக மட்டமாக எடுத்துருக்குறேன். அடுத்தது அதுக்கு ஒரு பல்லாரி 2 பல்லாரி, அடுத்து ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாவில் 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி துருவி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா, இது கருவேப்பிலை எல்லாமே. இப்போ நம்ம எடுத்துக்கிற ரவைங்க ஃபஸ்ட்டு நெய் தான் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் நெய் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நெய் வச்சு தான் ஃபஸ்ட்டு வறுத்துருக்கேன் ரவையை. இப்போ அடுத்தது இது எண்ணெய். உங்களுக்கு என்ன சமையல் எண்ணெய் இருக்குதோ, எந்த சமையல் எண்ணெயோ அதை போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போடணுங்க. உப்புமாவுக்கு எப்பயுமே கடலைப்பருப்பு டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. அப்புறம் நல்லா பொரிஞ்ச பிறகு அதற்கு நல்லா கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தூள் பெருங்காயம் பவுட்ரு இருக்கும் பார்த்திங்களா, அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பவுட்ரு பெருங்காயம் தான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமேங்க, உப்பு போட்டுரும். இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி போட்டது, முழுசாக கீறி போட்டது எல்லாமே இருக்குது. நல்லா வதங்கின பிறகு ஒரு பங்குக்கு 2.25 பங்கு தண்ணிங்க. உங்கள் ரவையை பொறுத்து பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய ரவையாக இருந்தால் 2.5 பங்கு கூட வைக்கலாம். இது கொஞ்சம் பொடி ரவை, அதனால் 2.25 பங்கு தண்ணி. இப்படி கிளறி விடும்போதே சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே இந்த ரவையை போட்டு கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பார்த்துருங்க. இப்போயே உப்பு சரியாக்கான்னு பார்த்துங்க, இல்லைன்னா உப்பு கொஞ்சம் தூவிக்கங்க. போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வற்றினதுமே அப்படியே மூடியை போட்டுறணுங்க. அது ரொம்ப ட்ரை ஆகிற வரைக்கும் கூடாது. அப்போ மேலே நெய், இது முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சின நெய் தான். இந்த நெய்யை தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கங்க. நான் மேலே ஊற்றிட்டு அதை ஈவனாக நம்ம அந்த கரண்டியாலேயே தடவி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும், அப்படியே மூடி விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது இந்த தண்ணி அந்த சூட்லேயே நல்லா இதாகிடுங்க. உப்பாவும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கு பிறகு இடையில ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் கழித்து தான் இதை திரும்ப திறந்து பார்த்து கிளறி விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய், காரம் இது எல்லாமே உங்கள் விருப்பங்க. மற்றபடி இந்த கலர் மெத்தட் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.